வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் காமெடி ஆக்ஷன் ஃபிலிம் தான் சொல்ல போகிறேன். ஜாக்கி சானுடைய ஃபிலிம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை விடாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த படம் 1986 ரிலீஸ் ஆன படம். இதில் 5 திருடர்கள் இருப்பாங்க. அந்த 5 திருடர்களும் செய்கிற காமெடிகளையும் சேட்டைகளையும் தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு வீட்டுக்குள்ளே திருட போயிட்டான். அவனுடைய கைவரிசையை அந்த வீட்டுக்குள்ளே காமிச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருந்த உரிமையாளர் திருடன்னு கண்டுபிடிச்சிட்டு திருடன் பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடி வரும்போது அந்த திருடன் பைக் எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இங்கே தான் டைட்டில் போடுறாங்க, வின்னர்ஸ் அண்ட் சின்னர்ஸ். 1986 ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த திருடன் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த காலனிலேருந்து வேற ஒரு காலனிக்கு வரான். இங்கேயும் திருடலான்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான். நுழைஞ்ச உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய உரிமையாளருடைய பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க அவங்களுடைய ஒய்ஃபு. இவன் திருடன் கூட தெரியாமல் அவனுக்கு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து ஒரு கலாட்டாவே பண்ணிடுறாங்க. மாஸ்க்கு கழட்டி பார்த்தா வேற ஒருத்தன் ஹஸ்பண்ட் கிடையாது. உடனே அந்த பொண்ணு கத்துறா. உடனே இந்த திருடன் பார்த்துட்டு அந்த கேக்கெல்லாம் மூஞ்சில் அப்பி விட்டு அவன் மொட்டை மாடியில் ஏறி தப்பிச்சு போயிடுறான். உடனே இவங்க போலீஸ்க்கும் கான்டாக்ட் பண்ணி போலீஸையும் கூப்பிட்டுறாங்க. இவன் ஸ்மோக்கெல்லாம் போட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ரோப் எடுத்து அம்பை விட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்லோப் பண்ணி அப்படியே சறுக்கிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இந்த திருடன் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க போலீஸ் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த போலீஸ் வேன் நிற்கிது. அழகாக போலீஸ் வேன் திறந்து அந்த போலீஸ் வேனுக்குள்ளே அவன் உள்ளே நுழைஞ்சிட்றான். போலீஸும் அவனை அப்படியே அசால்ட்டாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவன் தான் இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ஹீரோ. இவன் பேர் டீ கப். என்னடா ஒரு பேர் டீ கப்புன்னு ஆச்சரியமாக பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. அடுத்த காட்சியில் இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. இவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் கவர்மெண்ட்டுக்காக. மக்கள் எல்லாரையுமே ஸ்ட்ரீட்டில் கூப்பிட்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை போலீஸ்க்கும் நின்று பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாமல். அப்புறம் முதலாளிகள்லாம் இவனுக்கு லஞ்சம் கொடுத்து, அதாவது காசு கொடுத்து விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறாங்க. உடனே அந்த பணத்தை அவன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் மக்களுக்காக போராடுறவன்டா, உங்களுக்காகலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அடுத்த நாளே எல்லா மக்களையும் கூப்பிட்டுட்டு போய் மாலில் வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறேன், என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சவால் விடுறான். அப்போ கவர்மெண்ட் உள்ள ஒரு ஆளை ஏவி விட்டு இந்த அவனை கட்டி பிடிச்சிட்டு காதல் என்னென்னமோ சொல்கிறான். நான் அவனுக்கு எதுவுமே புரியலை. உடனே ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து, மக்களை இவன் நம்மளெல்லாம் முட்டாள்னு சொல்கிறான், கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்மளை திருப்பி விட பார்க்குறான், அவனை தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலவரமே நடந்துருது அந்த மாலில். உடனே இவனை போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கலவர சாக்கா வச்சு இவனை போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அடுத்த காட்சியிலேயே இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. இவன் ஸ்ட்ரீட் ஓரங்களில் நின்றுட்டுருக்க காருங்களுடைய பார்ட்ஸை திருடி விற்கிறது தான் இவனுடைய வேலையே. இப்போ ஒரு காருடைய கண்ணாடியில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த காருடைய கண்ணாடியை எடுக்க பார்க்குறான். அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு ஓரமாக அந்த காருடைய அந்த ஃபிட்டிங்லலாம் பிரித்து அந்த கார் கண்ணாடி எடுக்கணும்னு நினைக்கும் போது இன்னொருத்தன் அங்கே என் கார் இருக்குது, என் காரையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருன்னு காசு வேறு கொடுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த காரோடைய கண்ணாடியை கழட்டிட்டு போய் அவனுடைய வேனில் வச்சுட்டு அடுத்த ஒரு காரை கொள்ளடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கான். இங்கே இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. காய்கறி க்ளோசரிஸ்லாம் வாங்கிட்டு அவருடைய காரை திறக்கலான்னு பார்க்கும்போது சாவி எங்கன்னு தேடி பார்க்குறான். பேண்ட் பேக்கெட்டில் கோட்டில் கூட சாவி இல்லை, பார்த்தா கையில் இருந்திருக்கு. கையில் இருந்த சாவி கீழே விழுந்து அந்த சஸ்பென்ஸில் விழுந்துடுச்சு போல இருக்குது. இந்த காரோடைய ஓனர் அவன் சாவியை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தலை அவனுடைய காரோடைய பேர் பார்ட்ஸே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த காரை அப்படியே ஒரு பக்கமாக தூக்கி அந்த காரோடைய டயரை கழட்டிகிட்டு இருக்கும் போதே அவன் சாவியையும் எடுத்துடுறான். எடுத்துட்டு என்னடா கார் இப்படி சாயுது அப்படின்னு கவனித்து அப்படி எட்டி பார்த்தா இவன் காரோடைய டயரை கழட்டிகிட்ருக்கான். கழட்டி முடிச்சுட்டு அவனுடைய வேனில் வைக்கலான்னு போய் அந்த டோரை திறந்து அப்படி விசில் அடிச்சுக்கிட்டே திறந்து போய் பார்த்தா அங்கே துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போல இருக்கு. டேய் நில்றா, கார் டயரை கழட்டிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹேண்ட்கஃப் மாட்டிட்டு இந்த டயரையும் வச்சுக்கோ, இதான் எவிடன்ஸ், இப்படியே வா சொல்லிவிட்டு அடுத்த காட்சியில் ஒரு வாட்ச் ஷாப்பில் இன்னொருத்தனை காமிக்கிறான். இவனுடைய பழக்கம் என்னென்னா இந்த வாட்ச் ஷாப்புக்குலாம் போயிட்டு வாட்சை எப்படியாவது திருடுறது தான். ஸோ இவன் எப்படி திருடுறான் அப்படின்றத பார்த்தா
யாரோ ஒருத்தர், அதாவது ரேண்டமாக ஒருத்தனை பார்த்து, டேய் மச்சான் எப்பட்றா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சாடா அவனை பார்த்து, இங்கே வாடா வாடா அப்படின்னு கிட்ட போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுற சாக்கில் அவனுடைய கோட்டில் மறைச்சி வச்சிருந்த கன்னை எடுத்து அவனுடைய கையில் கொடுத்துட்டு, அவனுடைய ஷூட்லேயே ஒரு மறைமுகமாக ஒரு பட்டன் வச்சுருக்கான். அதாவது அந்த சினிமாலாம் யூஸ் பண்ணுவாங்களே ஃபேக் பிளட்டு, அந்த துப்பாக்கியில் ஷூட் பண்ணி, அந்த மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு, என்ன ஷூட் பண்ணிட்டியடா, டேய் ரொம்ப நாள் பழகுன நட்புன்னு உங்ககிட்ட பேச வந்தால் என்னை இப்படி ஷூட் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்சை வந்து கையில் மாட்டிட்டு, ஸோ திருடுறதுக்கு இப்படி ஒரு ஷாக்கு. இந்த பக்கம் இவன் துப்பாக்கியை கீழே போட்டு ஆன்சர் பண்ணி, நான் சுடலையா அப்படின்றான். அடுத்த காட்சியிலே இன்னொரு ஷாப்பில் காட்டுறாங்க. அதாவது இதே மாதிரி பல வாட்ச் ஷாப்புக்கு போயிட்டு வாட்சை இந்த ரகத்தில் திருடுறத வழக்கம். இப்போ இன்னொருத்தனை பார்த்து அதே மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண போயிட்டு கன்னை கொடுத்தா ஷூட் பண்ணிடுறான். ஐயோ என்னடா நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வராங்க. என்னடா நிஜமாலே ஷூட் பண்ணிட்டே அப்படின்னு பார்க்கும்போது இவனுங்க நிஜமாலே வாட்ச் ஷாப்பை கன் வச்சு திருட வந்தவங்க. இவங்க ஒரு கொள்ளைக்காரனுங்க. இந்த கொள்ளைக்காரனுங்களை பார்த்து இவன் ஷாக் ஆகி மைக் அடிச்சு விழுற மாதிரி நடிக்கிறான். என்னடா நம்மளே பெரிய ஜித்து, நம்மளை விட பெரிய ஜித்தாக இருக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க வாட்சை எடுத்து பேக்கெட்டில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறான். உடனே இவனுங்க போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிடறானுங்க இந்த திருடனுங்கள்லாம். உடனே இவனை வந்து 2 கேர்ள்ஸ், சார் உங்களுக்கு என்னாச்சு, நாங்கள் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் இது வரைக்கும் இவன் பேர் சொல்லலை. இவன் பேர் தான் வந்து லீ. இவன் வந்து வாட்செலாம் திருடுவான். ஸோ இவனும் ஒரு திருடன் தான். இவனும் ஒரு இந்த கதையில் ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. லீயை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வரும்போது அதே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வெளியே வரான். நீ என்னடா க்ரைம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, திருடினேன் அப்படின்னும் போது, இதே வேலையாக போச்சுடா அவங்களுக்கு திருட பசங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பின்னாடி போலீஸு, டேய் நீயே ஒரு திருடன் தான், வண்டியில் ஏறுறா, உன்னையும் ஜெயிலில் அடைக்கிறேன்டா சொல்லிட்டு இந்த 5 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. அடுத்த காட்சியிலே ஜாக்கி ஜேனையும் காமிக்கிறாங்க. ஜாக்கி ஜேன் யாரையோ போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டேஷனில். இந்த படத்தில் ஜாக்கி ஜேன் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. நிறைய படத்தில் ஜாக்கி ஜேன் வந்து போலீஸாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாக்கி ஜேனுடைய படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஸ்டண்ட்டு தான் மெயினாக சூப்பராக இருக்கும். ஸ்டண்ட்டுக்காக தான் எல்லாருமே பார்க்க. எதுக்காக ஜாக்கி ஜேன் இவனை போட்டு இப்படி பொழந்து கட்டுறாருனா, கள்ள நோட்டு வச்சுருந்துருப்பான். ஸோ அதனால் அவனை பிடிச்சிருப்பாரு. பிடிச்ச உடனே இந்த ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து வெளின்னு வெளுத்துட்டு கேட்பார், கள்ள நோட்டு எதுக்காக நீ பேங்க்கில் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது, சார் அது கள்ள நோட்டே இல்லை சார், நான் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்த பணம் சார்னு சொல்லும்போது அவருடைய ஹையர் ஆஃபீஷியர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் அது நிஜமாலே உண்மையான பணம் தான், நாங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டோம், அது கள்ள நோட்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் நான் உள்ளே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஜாக்கி ஜேன் அடி கொடுத்துருப்பார்ல, இப்போது அடி வாங்கிட்டு வெளியே வருவார். வந்தோடனே ஹையர் ஆஃபீஷியர் சொல்லுவார், நீ இந்த கேஸில் இனிமேல் கிடையவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லும்போது, சார் அவருக்கு என் மேலே எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லையா, அவர் என்னை மன்னிச்சிட்டாரா அப்படின்னு சொல்கிறான் ஜாக்கி ஜான். அடுத்த காட்சியிலேயே ஜெயிலில் இந்த 5 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்களே போலீஸ். ஸோ இவங்க 5 பேரும் டீமாக பார்க்குறாங்க. நான் தான் நம்பர் 1, நான் தான் நம்பர் 2ன்னு சொல்லி ஒருத்தராக பிரிச்சுக்கிறாங்க நம்பர்ஸை. அப்போது பாத்ரூமை கழுவ யாரா வர போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் போயிடுவாங்க. ஒரே ஒருத்தரை தவிர டீ கப் மட்டும் இருப்பார். அதாவது டீ கப்பை மட்டும் இந்த கேங் வந்து புல்லிங் பண்ணும். அதாவது அந்த பாடி ஷேமிங் பண்ணி புல்லிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த காட்சியிலே வந்து இந்த 5 பேரும் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 5 பேருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம்ம காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவன் பேர் தான் டீ கப். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த டீ கப் வந்து இப்போ வெளியே வந்தோடனே, மச்சான் எனக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணும்டா, ட்ரெஸ்ஸு நல்லா இல்லடான்னு சொல்லும்போது, நம்பர் 1 இவர் தான் வந்து நம்பர் 1. ஸோ இவர் வந்து சொல்லுவார், கம்மியாக சாப்பிட்டா தான் அங்கங்கே வீங்கி போய் கிடக்குது, கம்மியாக சாப்பிட்றா இனிமேல் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதே ஜெயில் வாசலில் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க வண்டிக்காக. அப்போது ஒரு பெரிய லேம்போர்கினி கார், ரோல்ஸ் ரைஸ்லாம் வந்து இந்த சிவப்பு கம்பளியெல்லாம் விரித்து அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு வராங்க. வந்துட்டு அந்த ஜெயிலேருந்து ஒரு கைதி ரிலீஸ் ஆகிறார் போல இருக்குது, ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அதாவது அந்த ஏரியாவுக்கே ஒரு பெரிய டானு. அந்த டானுடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அந்த அப்பா கிட்ட வந்து கட்டி பிடிச்சி, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா வெளியே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இன்றைக்காவது குளிச்சுட்டு வந்திருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் குளிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த டான் கேட்பான், நீ ஏதோ கார் டிரைவரை லவ் பண்ணுறேமே யார்மான்னு கேட்கும் போது, உடனே இவன் வந்து, சார் நான் தான் சார் அந்த கார் டிரைவர், நான் தான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி இவனும் ஒரு கேரக்டர், பார்ட் ஆஃப் கேரக்டர் இந்த படத்தில். இந்த 5 பேரும் பஸ்ஸு டாக்ஸி கிடைக்காம ஜெயில் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவனை வந்து நம்ம ஒரு கார்ட்டூனில் பார்த்துருப்போம். இந்த ஃபேஸ் வந்து ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கார்ட்டூனில் இவருடைய ஃபேஸ் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார்ட்டூன் என்னன்னு எனக்கு தெரியலப்பா, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் ஒரு வண்டியை வந்து டயர் வெடித்த மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்து அந்த வேனை வந்து நிற்க வச்சுருவாங்க. சார் வாங்க சார், நான் டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, நாங்கள் தான் சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்கு டாட்டா பாய் பாய் see you, நாங்கள் இனிமேல் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க. இந்த வேன்காரன் வந்து எனக்குன்னு வந்து சேரான்னு பாரு, நாளே சரியில்லை. அப்போ எதிரில் வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது அவர் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவார், வாடா சீட்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லி. வேணாம் மச்சான், இன்னைக்கு நான் தோற்றுருவேன்டா, நேரமே சரியில்லைடா, இங்கே பாரு எல்லாம் திருட்டு பசங்க எல்லாமே வெந்நீரில் முக்கிய எடுத்த கோழி மாதிரி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நம்பர் 1 டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு நீ என்னடா குற்றம் மட்டும் ஜெயிலுக்கு போனேன்னு அவனை பார்த்து கேட்குறாரு. இவன் சொல்கிறான், இந்த மாதிரி டிரைவர் மச்சான் ரொம்ப பண்ணியிருந்தான், தட்டினேன் செத்து போயிட்டான், 3 வருஷம் பிடிச்சி உள்ளே போட்டானுங்க. அதுக்கப்புறம் நானும் மச்சான் ஒரு டிரைவரை வந்து அப்படியே குத்திட்டேன்டா, செத்து போயிட்டான், பிடிச்சி 2 வருஷம் உள்ளே போட்டாங்கன்னும் போது இந்த டிரைவரை மூஞ்சி, டே என்னடா பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறீங்க, கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கீங்கடான்னு. நீயாவது பரவாயில்லடா, இதே மாதிரி டிரைவரு ரொம்ப கொச்சல் கொடுத்தான், மூஞ்சிலேயே அசிட ஊற்றிட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான், இந்த கார்ட்டூன் மூஞ்சி. அதுக்கு டீ கப் சொல்கிறான், நீங்களாவது பரவாயில்லடா, ஒரு டிரைவர் ரொம்ப பண்ணான்னு ஆசிடை உடச்சி வாயில் ஊற்றிட்டேன், எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டானுங்கன்னு சொல்கிறான். 4 பேரும் மாற்றி ஏதோ பெரிய க்ரைம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் சப்பையாக திருடி மாட்டிட்டானுங்க. இதுக்கும் மேலே நம்பர் 3 சொல்கிறான், இப்போ கூட யாரையாவது ஒருத்தர் எனக்கு அப்படியே சீவனம் போல் இருக்குது, சீவனம் அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான். அந்த டிரைவர் பயங்கரமாக பயந்துருப்பான். இது எல்லாத்துக்கும் மேலே நம்பர் 1 சொல்கிறான், எனக்கும் யாரையாவது கொளுத்தணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிகரெட் எடுத்து டிரைவர்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு கேட்குறான். டிரைவரும் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறான். அந்த பஸ் டிரைவர் நம்பர் 3 சொல்கிற மாதிரிலாம் வண்டியை ஓட்டுறான். நம்பர் 3 ரைட்டு திரும்புடா அப்படின்னு சொல்கிறான், லெஃப்ட்டு திரும்புடா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வண்டியை நிறுத்துறா, அதான்டா என் வீடுன்றான். நம்பர் 3 பஸ் டிரைவரும் நிறுத்திட்டு காசை கொடுத்தா வாங்காமல் பயந்து நீங்கள் இறங்கினா மட்டும் போதும், இறங்கி போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுறான். நம்பர் 3 அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த 4 பேரையும். உங்களுடைய கைவரிசை எங்கேயும் காமிச்சிடாதீங்கடா, என் வீடுடான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு சார்லின்னு கத்திக்கிட்டே போகிறான். அப்போ கூப்பிட்டு சார்லி யார் உன் தங்கச்சான்னு கேட்டுட்டு 4 பேருமே அப்போ கன்ஃபார்ம்டா நல்லா இருக்க மாட்டாடா இவனே சொட்டத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கப் வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்பர் 3 அவனுடைய தங்கச்சியை பார்க்க போனால் ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்க, பயந்துடுறாரு. உடனே வெளியே வந்துட்டு டேய் என் தங்கச்சி ஃபேஸ் பார்த்து பயந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். கன்ஃபார்ம்டா டேய் அப்போ கன்ஃபார்ம் பயப்படுறாம தானே இருப்பா அப்படின்னு சொன்னேன். வந்து சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது அழகாக இருக்க பொண்ணு நல்லா சமைக்க மாட்டாங்க. அப்போ இவனுடைய தங்கச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்களாம்ப்பா. பின்னாடியே சுற்றுறான் 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ சார்லி வந்து கத்துறாங்க, வேன்னு கத்திக்கிட்டே டீ கப் ஒரு 8 விட்றாங்க. அவன் பறந்து போய் விழுறான். அதுக்கப்புறம் சார்லியுடைய அண்ணன் வந்து சொல்கிறார், இவனுடைய ஃப்ரெண்டு டீ கப், இவனை அடிக்காத, அவனை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே சாரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சார்லி வந்து இவங்க 5 பேருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறேன் நில்லுங்க அப்படின்னோடனே இவனுங்க எல்லாருமே ஜெயிலில் பழகதோஷமான மாதிரி அப்படியே க்யூவில் நிற்கிறானுங்க. டே மனத்தான் வாங்காதீங்கடா அப்படின்னு நம்பர் 3 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அடுத்த காட்சி வில்லனை காமிக்கிறாங்க. 80s இருந்த ஒரு வில்லனை அப்படியே அந்த விண்டேஜ் வில்லனை அப்படியே அதில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி படமும் 80s மூவி தான். ஸோ இந்த வில்லன் கிட்ட வந்து ஒருத்தன் ப்ரீஃப் கேஸை வந்து ஸ்லைடாக சறுக்கி விடுறான். அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு அச்சடிக்கிற மோல்டு இருக்குது. அப்போது டிஸ்பிளேயில் அதை ப்ரொஜெக்டரில் ஒரு 3 நோட்டை வந்து கரன்சி நோட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறான். இதில் எது ஒரிஜினல் கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது மேலே இருக்கிறது தான் ஒரிஜினல் அப்படின்னு கேங்ஸ்டர் சொல்ல, இந்த நோட்டை கண்டுபிடிச்சவன் வந்து இல்லை தப்பு அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது கேங்ஸ்டர் உடனே இப்போ கண்டுபிடிக்கிற சென்டரில் இருக்க நோட்டுன்னொன்னே இல்லை சார் இது எல்லாமே கள்ள நோட்டு தான், நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னோன்னே அவனை இங்கே கிட்ட வாயேன்னு சொல்லிவிட்டு என்னை முட்டாளாக்குறது யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கண்ணை காமிச்சு அடியால் வச்சு அவனை அடித்து கண்ணத்தை பழுக்க வச்சிடறாருப்பா. இதுதான் வில்லனுடைய வில்லனிசம். வில்லன்றவன் வந்து பலமாக இருக்கணும் ஒரு படத்துக்கு. அடுத்த காட்சியில் அந்த 5 பேரும் சார்லி அந்த பொண்ணும் சேர்ந்து சந்தைக்கு போகிறாங்க. எல்லாருமே சந்தையில் போயிட்டு டீ கப்பை வச்சு கலாயிறாங்க. டே மச்சான் நீ குண்டா இருக்கிற மச்சான், இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே இல்லை, சூட் ஆகலை, எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது, சாப்பிட்றத கம்மி பண்ணுறா சரியாயிடண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே கேங்காக சேர்ந்து ஒரு கராத்தே ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சார்லியை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உராசுறாரு. உடனே சார்லியுடைய அண்ணன் அந்த ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். அது இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஸ்ட்ரேஞ்சரை வந்து நறுக்குன்னு தலையிலேயே கொட்ட போகிறாங்க. கொட்டிட்டு யார் கொட்டினதுன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆக போகிறான்னு சொல்லிட்டு நம்ம டீ கப் தான் நங்குன்னு ஒரு கொட்டுறான். அவன் தலையை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறான். திரும்பி பார்த்தா எல்லாருமே ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கராத்தே ஷோவை. யார் அடித்ததுன்னு அவனுக்கும் தெரில, இவனுங்களும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டானுங்க. ஒரு வழியாக அவன் வந்து அந்த இடத்த விட்டே போயிடுறான் அந்த கொட்டு வாங்கினவன். அதுக்கப்புறம் இந்த வயசான தாத்தா
நான் வயசான காலத்துலேயும் எப்படி கராத்தே பண்ணுறேன் பாடுறா, நான் இந்தியன் தாத்தாக்கே டஃப் கொடுப்பேன்டா வர்மா கலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யங்ஸ்டரும் ஓல்டு மேனும் கலந்த ஒருத்தன் வந்து நிற்கிறான். நின்றுட்டு இவன் என்னடா பண்ணுறான், நான் சூப்பராக பண்ணுவேன்டா, நான் இன்னும் சூப்பராக பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம பசங்க அதில் வந்து நம்பர் 3 வந்து மண்டையில் கொட்ட போகிறான். எல்லாருமே சேர்ந்து அவனை கொட்ட வைக்கிறாங்க. நொங்குன்னு ஒரே கொட்டு, அவனும் கொட்டு வாங்கிட்டு திரும்பி பார்க்க. ஆனால் போன வாட்டி மாதிரி கிடையாது, இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து நம்பர் 3 கோத்து விட்றாங்க. ஏன்டா இப்படி பண்ண, அவர் என்னடா பண்ணார், சும்மா தானடா இருந்தார், அவர் ஏன்டா கொட்டினா அப்படின்னு கோத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்பர் 3 ஒரே துரத்துறான். அதாவது ஆக்சுவலி என்னன்னா, சார்லி கூட வந்து பேசணுன்றதுக்காக இந்த சந்தையில் வந்து மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரையாக வந்து கழட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியாக யார் சார்லி கூட பேச போகிறாங்க அப்படின்றத நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வாக்கி டாக்கியில் வந்து பேசிக்கிட்டு இருக்க நம்ம டீ கப்பும் சார்லியும். டீ கப் சொல்கிறார், சார்லி கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்ட்டூன் மூஞ்சி வந்து இதுக்கெலாம் ஒரு திறமை வேணும் மச்சான், இதெல்லாம் 50 மீட்டர் இருந்து பேசினாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நான் 50 மீட்டர் தூரமாக இருந்து போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். கேட்குதா சார்லி, நான் இப்போ வந்து 49வது மீட்டரில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க கழட்டி விட்றது கூட தெரியாமல் இப்படி அப்பாவியாக இருக்கானேடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டு பாட்டு போடுறான். வாக்கி டாக்கியை வாய்க்கிட்ட வச்சுக்கினேன், தீராத விளையாட்டு பிள்ளை நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் வந்து என்ன சார் பண்ணுறீங்கன்னு அப்போ தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான் எல்லோரும் நம்மளை சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த சாங்லாம் பாடுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து செம்மையாக பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ட்டூன் ஃபேஸ் வந்து வாக்கி டாக்கியில் சார்லி கேட்குதா, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஓனர், டேய் என்னுடைய வாக்கி டாக்கியை திருப்பி கொடுறா. இந்த லீவ் வந்து நம்பர் 1க்கு வந்து காசு கொடுக்குறான். 500 கொடுத்து இந்த பக்கமே நீ வராதரா, இந்த ஜென்மத்துக்கும் வராதரான்னு சொல்லி 500 கொடுத்து நம்பர் 1 அமுச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் டீ கப்பும் சார்லியும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ டீ கப்பு வந்து தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு, டே இங்கே பாரு எல்லாரும் போயிட்டானுங்க நீயும் போயிடு அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் கரன்சி வெட்டு நான் போயிடுறேன் அப்படின்னும் போது காசு கையில் இருக்க எல்லா காசையும் கையில் எடுத்து டீ கப்பிட்ட கொடுத்துட்டு, டீ கப் நான் என்னடா சார்லிக்கிட்ட சொல்லிட்டு போகிறதுன்னு சொல்லும்போது, இது கூடமாடா சொல்லிட்டு போகிறது, நான் கையாட்டுறேன் உனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி நீ போயிடு அப்படின்னு சொன்ன உடனே டீ கப் வந்து சார்லிக்கிட்ட போயிட்டு, சார்லி அவனுக்கு வேலை இருக்கான் லீக்கு, நம்மளை 2 பேரையும் வந்து போக சொல்லிட்டான், அவன் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறானா, அதோ பாரு அவன் கையசைச்சு காட்டுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கையசைக்கிறத அவனுக்கே யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் சார்லியும் டீ கப்பும் வந்து தனியாக போயிடுறாங்க 2 பேரும். லீ அப்படியே திரும்பி பார்த்தா 2 பேரையும் காணும், 2 பேரும் போயிட்டாங்க என்னை ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே தேடிக்கிட்டு இருக்கான் 2 பேரையும். ஆனால் இங்கே நம்ம தலைவர் வந்து கடலை போட்டுட்ருக்கிறாரு, என்னை எந்த பொண்ணுக்கும் வந்து பிடிக்காது, நான் குண்டாக இருக்கனால யாரும் என்னை வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் போது சார்லி வந்து இப்போ நம்ம எங்கே அடுத்தது போகிறோம் கேட்கும்போது அது பின்னாடி டே மீனெல்லாம் செதறி போகுதுடா நீங்கள் பேசுகிறதுல, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கடான்னு சொல்லிவிட்டு அந்த தாத்தா வந்து துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் டீ கப்பு கிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படி டீ கப்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்கும்போது டீ கப் சொல்கிறான், எனக்கு ஒரு பாட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு போடுறான். டீ கப் ஐ எம் மேன் டீ கப் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே மீதி இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் வந்து வந்துடுறானுங்க. வந்துட்டு அந்த 3 பேரையும் வந்து அவங்க அண்ணன் வந்து மொத்துன்னு மொத்திருக்கிறான், என் தங்கச்சி பின்னாடி சுற்றுவீங்களடா அப்படின்னு. அடுத்த காட்சியிலே இந்த 5 பேரும் திருடுறதை விட்டுட்டு 5 ஸ்டார் கிளீனிங்னு ஒரு கிளீனிங் கம்பெனி ஆரம்பித்து மாலுக்கு போய் க்ளீன் பண்ணுறது, ப்ரைவேட்டு வீடுக்கு போய் க்ளீன் பண்ணுறதுன்னு ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ கூட டீ கப்பை தான் எல்லா திங்ஸையும் தூக்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாங்கை போட்டு இந்த மாண்டேஜ் சாங் மாதிரி போட்டு இந்த சீனை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சாங்கில் அப்படியே அடிக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் டீ கப் வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறான் சார்லி கூப்பிட்டுட்டு. ஃபுட்டு வாங்கிட்டு பாதி ஃபுட்டை பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருக்கான். அப்புறம் ஃபுட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஜாக்கி ஜான் வந்துடுறாரு, கொஞ்ச நேரத்துக்கு இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைலாக்ஸ்லாம் வந்து நம்ம தமிழில் வந்து டைலாக் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த சைனீஸில் வேறு லாங்குவேஜில் இருக்கும், இவங்க வந்து வேறு மாதிரி டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அத்திகா மாதிரி ஒருத்தன் வந்து அதுவும் டூப்ளிகேட் துப்பாக்கியை காமிச்சு உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கவரை கொடுத்து அந்த கவரில் மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போகும்போது ஜாக்கி ஜான் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்க கன்னை எடுத்து இவனுங்களை பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பார். ஜாக்கி ஜான் படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமெடி கலந்துருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்குது, அது காமெடியாகவும் இருக்கும், அப்படியே ஆக்ஷன் வைஸ் செம்ம சூப்பராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு.
பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஜாக்கி ஜானும். அதுக்கப்புறம் வந்து டீ கப் கழுத்தில் கத்தியை விட்டுறா அவனை அப்படின்னு சொல்லும்போது டீ கப் பொக்குல்னு அப்படியே பொக்குலேயே ஒன்று அடி விடுறாரு. அதுக்கப்புறம் டீ கப்பும் ஜாக்கி ஜானும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த ஃபுட் கோர்ட்டையே ஒரு வழி பண்ணுறாங்க. கடைசியாக ஜாக்கி ஜான் வந்து இந்த திருடங்க எல்லாரையுமே ஜாக்கி ஜான் பிடிச்சிட்டு முட்டி போட்டு 1 by 1 உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ டீ கப் வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறான். ஆமான் போது இவன் உடனே அடிக்க கை ஊங்குறான். உடனே ஜாக்கி ஜான் சொல்கிறாரு, போய் போலீஸை கூப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே அடுத்த காட்சியிலேயே இந்த கார்ட்டூன் மூஞ்சி கைட் டு இன்விசிபிள், அதாவது மாயமாக மறையிறத பற்றி ஒரு மந்திரம் ஊதுறான். ச ஊ சா சீ சூ சா அப்படின்னு மந்திரம் ஊதிட்டு வெளியே வந்து அந்த டிவி பார்த்துட்டுறானுங்க பசங்களாம். அந்த டிவிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு பல்ல இழிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க கையில் குடிச்சிட்டு இருந்த அந்த டின்னை வச்சு அடிக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் நம்ம கார்ட்டூன் ஃபேஸ் வந்து திருப்பி ரூம்குள்ளேயே போயிடுறான். திருப்பியும் போயிட்டு அந்த புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே டோரை திறந்து போகிறானுங்க. மீதி இருக்கிற 4 பசங்களும் பார்த்தா கைட் டு இன்விசிபிள்னு புக்கு படிச்சுட்டு இருக்கான். உடனே ஓரமாக வந்து கூட்டமாக கூடி அவனை எப்படியாவது ஏமாற்றி ஆகணும்டா. டீ கப் சார்லியுடைய காதுகிட்ட போயிட்டு அவன் மறைஞ்ச மாதிரி நடிக்க போகிறான். அவன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம வந்து காமிச்சிக்க போகிறோம் ஓகேவான்னு சொன்னோன்னே சார்லியும் சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சார்லி போகிறதையே பார்த்துட்டு இருக்கும்போது நம்பர் 3 வண்டியிலே அடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்பர் 1 சொல்கிறான், அவன் என்ன தான் மறைஞ்சிருந்தாலும் அவன் ட்ரெஸ்ஸு மட்டும் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறான். கேம்பூ சீ கி கி சு சு சூ சா சா கி சீ சாப்பான்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு கண்ணை முழிச்சிட்டு அவன் அந்த கதவை டோரை திறந்துட்டு அவனுங்களை நோக்கி வரான். ட்ரெஸ் இல்லாமல் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து இந்த டிவி முன்னாடி நிற்பான்ல, இப்போ வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் டிவி முன்னாடி வந்து நிற்கிறான். இவனுங்களும் அந்த கார்ட்டூன் மூஞ்சி வந்து பார்க்காத மாதிரி டிவியில் வந்து ஃபுட்பால் கேம் போயிட்டுருக்கோம். என்னடா அவன் கோல் போட மாட்டான், என்னடா இவனுங்களெல்லாம் துப்பாக்கி எடுத்து சுடணும், அவங்களாம் கொல்லணும்னு சொல்லும்போது கேமரா ஷாட்டை சூப்பராக வச்சுருக்கானுங்கய்யா. இந்த கேமராமேன் யாருன்னு பிடிங்கய்யா, பிடிச்சி கூட்டினாங்க தமிழ்நாட்டுக்கு. நம்பர் 3 மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நின்றுட்டு நம்பர் 3 ஃபேஸ்லேயே பளிர்னு ஒன்று விட்றான் அந்த கார்ட்டூன் ஃபேஸு. அவன் நம்பர் 3 வந்து ஏன்டா என்ன அடிச்சா அப்படின்னு பார்த்து லீவை பார்த்து கேட்கும்போது நான் அடிக்கலடா, வேணா நாங்கள் போய் உட்காந்துக்கோன்னு சொன்னோடனே அந்த சேரை பார்த்து நம்பர் 3 அந்த சேரை நோக்கி போய் உட்காரலான்னு போகிறான். அப்போ அவனுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, ஏன்டா எல்லாத்துலேயும் என்னையே எப்படா கோத்து விட்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் சேரை இழுத்தோடனே ஒட்டுன்னு கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் ஃபேஸ் வந்து நம்பர் 3 முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு சரி இங்கே விளையாடினது போதும், மேலே சார்லி இருக்கால அவளை போய் பார்த்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு சார்லியோடைய பாத்ரூமுக்கு போய் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாரியா. சார்லியும் வந்துட்டு அவனை கண்டுக்காமல் அவங்க பாட்டுட்டு பாத் டப்பில் போய் குளிக்க போய் உக்காந்துடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் சீனை கட் பண்ணி கீழே காமிக்கிறாங்க. இருங்கடா அவன் வந்துக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு நம்பர் 3 சொல்கிறான். உடனே எல்லாரும் ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டு ஆமாம் நான் வந்துக்கிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கு போயிடுறானுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே கார்னிங் பெல் சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்காரு போஸ்ட் ஆஃபீஸரு. அவனை பார்த்துட்டு நீங்கள் வெட்டியாக தானே நிற்கிற, இங்கே சைன் போடலாம்ல, இந்த போஸ்ட்டில் சைன் போட்டுக்கிறான் நான் போகணுண்டான்னு சொன்னோடனே என்னன்னா உன் கண்ணுக்கு தெரியலண்ணா, நீ மட்டும் தெரியல கண்டதெல்லாம் தெரியுது, முதல்ல நீங்கள் சைன் போடுறியோ இல்லையோ உள்ளே போயிட்டு முதல்ல ட்ரெஸ் அப் போடுறான், என் கண்ணை போய் வீட்டில் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிடுறான். இங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பகன்னு சிரிக்கிறானுங்க. அதாவது இவனை வச்சு ஒரு ஷோ நடத்தி என்ஜாய் பண்ணிக்கிறானுங்க. அடுத்த காட்சியில் இந்த டானை தான் காமிக்கிறாங்க. அவன் கள்ள நோட்டை அடிச்சிருப்பான். அந்த கள்ள நோட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவனுடைய மருமக கிட்ட கொடுக்குறான். மருமக கிட்ட கொடுத்து இதை போய் மாற்றிட்டு வா, ப்ளூ கலர் கோட் போட்டிருப்பான், ரெட் கலர் ரோஸ் வச்சுருப்பான், எங்கே திருப்பி சொல்லிடும் போது ரெட் கலர் கோட்டு போட்டிருப்பான், ப்ளூ கலர் ஃப்ளவர் வச்சுருப்பான்னு மாற்றி குழப்பி சொல்கிறான். உடனே டானுடைய பொண்ணு வந்து இவருக்கே இந்த மாதிரி கஷ்டமான ஜாப்லாம் கொடுக்குறீங்க, அவர் கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது டான் இவன் என்ன தான் பண்ணுறான்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அடுத்த காட்சியில் ஜாக்கி ஜானை தான் காமிக்கிறாங்க. ஜாக்கி ஜான் வந்து சானுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சான் உங்களுக்கு இன்றைக்கி காம்படிஷன் இருக்குல்ல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம காம்படிஷனுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜாக்கி ஜான் வந்து இந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா, இந்த ஸ்கேட்டில் வச்சு காலில் வந்து இந்த சரியாயிட்டு விளையாடிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து நடக்குது. அதில் ஜாக்கி ஜான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணுறப்பா, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த மேன் நீ சூப்பராக வித்தை காட்டுற மேன், அந்த மாதிரி நல்லா பயங்கரமாக வித்தெல்லாம் காமிப்பார். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வராது. இந்த வளையங்களுக்குள்ளே வந்து ஒரு வலையை வெட்டி இன்னொரு வளையம் தாண்டி கடைசியாக நெருப்பு வளையம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டயர் மாதிரி அடிக்க வச்சு அந்த டயருக்குள்ள வந்து காலை நல்லா அகட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அப்புறம் இந்த வானவில் மாதிரி ஒரு இருக்கும், ஐயோ வானவில் என்னன்னே தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, வானவில்ன்றது வந்து இந்த ஸ்கேட் போர்டில் ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை தான் சொன்னேன்.
அப்புறம் இந்த மருமகன் வந்து அந்த பெட்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்திருப்பான், அதே மாதிரி ப்ளூ கோட்டு ரெட் ரோஸ் வச்சுக்கிட்டு. ஸோ இவன் வந்து கீழே இறங்கி போயிட்டு அந்த பார்ட்டிசிபேட் நடக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதை கொடுக்கலான்னு போகும்போது 2 திருடங்க இதை பார்த்துருவானுங்க. இவன் சூக்கேஸை வந்து 2 திருடங்க அப்படியே பிடுங்கிட்டு ஓடி போவானுங்க. இவன் வந்து காலை பிடிச்சி கெஞ்சுவான், டேய் நீ டானுடைய மருமகன்டா, ஏன்டா காலை பிடிச்சலாம் கெஞ்சுற. உடனே அவன் வந்து கத்துறான், திருடன் திருடன் போலீஸ் போலீஸ்னு கத்தும் போது சான், நான் போலீஸ் இதோ வந்துட்டேன், நான் தான் சிஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்களை துரத்திட்டு இருக்கான் ஜாக்கி சானு. அப்புறம் அந்த 2 பாடி கார்ட்ஸ் வந்து வாய மூடி நீயே மாட்டி கொடுத்துருவ போல இருக்குது போலீஸ்கிட்ட எங்களை அப்படின்னு சொன்னோடனே இந்த 2 திருடங்க பெட்டியை தூக்கிட்டு ஓடுறானுங்க. ஜாக்கி சானும் துரத்துறாரு. பெரிய பெரிய ஷாப்லலாம் உடச்சிக்கிட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கின்னு செம்ம சேசிங் பண்ணுறாரு ஜாக்கி சான். அப்போ வந்து நம்ம பசங்க இருக்கானுங்களா 5 ஸ்டார் கிளீனிங்கு, அவனுங்க வேனில் வந்து அந்த சூக்கேஸை போட்டு அந்த 2 திருடங்க ஓடி போயிடுவானுங்க. இந்த சூக்கேஸ் வந்து இப்போ யார்கிட்ட இருக்குன்னா நம்ம பசங்க 5 ஸ்டார் கிளீனிங் கிட்ட இருக்குது. அதாவது அந்த 5 திருட பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த மருமகன் வந்து பார்த்துட்றான், என் பெட்டி இங்கே இருக்குடா, சூக்கேஸ் இங்கே இருக்குடா, இந்த வண்டி போயிட்டுருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வண்டி அப்படியே போயிடுது. பசங்க எடுத்து கிளம்பிடுறானுங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த 2 திருடங்க கையில் சூக்கேஸ் இல்லை அப்படின்னு தெரியாமல் ஜாக்கி சான் வந்து காரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்லோப் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. நான் சிஐடி, அந்த ரெட் காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் சேசிங் பண்ணுறாரியா. நான் சிஐடி சாரி பைக் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ செத்துட்டான் அவன் அப்படின்னு அப்படியே அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கன் எடுத்து அவனுக்கு நெத்தியில் வச்சு காரை நிறுத்துறா, எப்பட்றா நான் இருக்கிற இடத்துல நீங்கள் திருடலாம் அப்படின்னு சொன்னோடனே பட்டுன்னு அவன் பிரேக்கை போட்டுடுறான். பின்னாடி வந்த வண்டியெல்லாம் அப்படி இடிச்சுக்கிட்டு ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லை சமாதி ஜாம் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஜாக்கி சானும் அடா எப்பா இது பெரிய தப்பாகி போச்சு, இதுக்கு அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லுவானே தெரியலையே அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து அந்த மருமகனை வந்து அந்த டான் தூக்கி போட்டு மதிக்கிறார். உன்னை போய் உருப்படாதவன் தெரிஞ்சு உங்கள்கிட்ட போய் கொடுத்தான் படுறா அப்படின்னு சொன்னோடனே நம்ம பசங்க டான் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு தெரியாதுல்ல அந்த சூக்கேஸ் வந்து இவங்க வேனில் தான் இருக்குது, இந்த சூக்கேஸ் வந்து இந்த டான் இது தான், அந்த சூக்கேஸ்குள்ளே இந்த பணம் தான் இருக்குது, கள்ள நோட்டு தான் இதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் இவங்க இந்த டான் வீட்டுக்கே க்ளீனிங் ஆஃபீஸராக வராரு. அப்போது இந்த க்ளீன் பண்ணுறப்போ நம்பர் 3 வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறாரு, என்னென்னா இவருடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதாவது இந்த பெரிய டானுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஜாக்கி சான் ஹையர் ஆஃபீஸருடைய ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஆமையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ டோரை வந்து ஆஃபீஸர் திறக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சான் போயிட்டு சார் எஸ் சார் அப்படின்னு டோரை திறந்தா பேண்ட்டு கிஞ்சுது. என்னென்னு பார்த்தா சாவியோட செயின் மாட்டி வச்சுருக்காரு, பேண்ட்டில் செயின் போட்டு சாவியை பேண்ட்டில் மாட்டி வச்சுருக்காரு. அது பேண்ட்டோட பிடிங்கிட்டு வந்துச்சு. உடனே சான் வந்து சாரி சார், இது எல்லாத்துக்குமே சாரி சார்னு சொல்லும் போது உன்னால் எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்னு அப்படியே அந்த டேங்கை பார்க்குறாரு. பார்த்தா ஆமையை காணோம். எங்கடா ஆமைன்னு கேட்கும்போது சார் நகராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் அவருடைய காலு கீழே இருந்து ஆமையை எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தீங்களா சார் எப்படி காப்பாற்றின பார்த்தீங்களா, இந்நேரத்துக்கு இது நசுங்கி இருக்கும் நீங்கள் மிதிச்சு அப்படின்ட்டு உக்காடுறாரு. பார்த்தா ஒரு நசுங்குது, என்னடான்னு கால் எடுத்து பார்த்தா ஷார்ப்னர் உடச்சிருக்காரு. உடனே சாரி சார் ஷார்ப்னரை தான் மிதித்தேன், ஆமையை மிதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சவுண்டு சச்சக்குன்னு. என்னடான்னு பார்த்தா சார் உங்கள் வீட்டில் 2 ஷார்ப்னர் இருக்கா சார். இல்லைடா ஒரே ஷார்ப்னர் தான்டா. பார்த்தா திருப்பி ஆமையை மிதிச்சிட்டார். உடனே ஜாக்கி சான் அப்போ நான் செக்யூரிட்டி தானா அப்படின்னு சொல்லும் போது இல்லை, உன்னை நான் டிராஃபிக்கில் போடுறேன், தப்பாக ரூட்டில் வரவனுங்கள்லாம் ஃபைன் போடுன்னு சொல்லி ஜாக்கி சானை டிராஃபிக் போலீஸாக போட்டுடுறாரு. போட்டோடனே நம்ம 5 ஸ்டார் பசங்களை வந்து பிடிச்சிடுறாரு. தப்பான ரூட்டில் வந்துருக்கிறீங்க, சிக்னல் போட்டு தாண்டி வந்துக்கிறீங்க, மதிக்காமல் வந்துக்கிறீங்க, ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது டீ கப் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சார் எப்படி இருக்கீங்க, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸை தான் விட்டுருங்க, எதுவும் இந்த உதவி மன்னிச்சு. இல்லை ஃப்ரெண்டு அவங்க மீறி இருக்காங்க சட்டத்தை, நான் ஃபைன் போடுவேன், உன் ஃப்ரெண்டை சரியாக வண்டியை ஓட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் ஓய்வாக படுக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்ருக்கானுங்க. அப்போ நம்பர் 1 இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ரூமில் விடான்னு சொல்லிட்டு டீ கப்பிட்ட சொல்கிறார். டீ கப்பும் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த சூக்கேஸை பார்க்குறாரு. என்ன சூக்கேஸ் இது அப்படின்னு சொல்லி சூக்கேஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே இந்த பக்கம் வந்து நம்பர் 3 வந்து பேசுகிறாரு. அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டி நடக்குதான், நம்ம அந்த பார்ட்டிக்கு போவோமான்னு சொல்லும்போது அங்கே பணக்காரங்களாம் வருவாங்கடா அப்படின்னும் போது என் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது தெரியுமா, வா நம்ம போகலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷூட்டு போட்டுக்கிட்டு அந்த டானுடைய வீட்டுக்கே போகிறானுங்க. அதாவது என்னென்னா டானுடைய சூக்கேஸை இவனுங்க வச்சுக்கின்னு அந்த டான் வீட்டுக்கே தில்லா போகிறானுங்க. ஆளாளுக்கு ஒரு சிகரெட்டை கையில் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்டைலாக போகிறானுங்க. சிகாரை பற்ற வச்சுக்கிட்டு புகை விட்டுக்கினே போயின்னு இருக்கானுங்க அந்த 5 பேரும். அவனுங்க கூட சார்லியும் போகிறாங்க. உடனே அங்கே இருக்க அந்த செக்யூரிட்டி வந்து யாருப்பா இது இப்படி புகை போட்டுன்னு வரானுங்க, யாரியா இது அப்படின்னு கேட்கும்போது தெரில சார் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது என்னவா, ஆட்டம் போகிறது என்னவா, நம்ம ஜாலியாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, காமெடி தான் படம் ஃபுல்லாக. இந்த பக்கம் அந்த டானும் இன்னொரு டானும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் கேட்பாரு என்னுடைய
சூட்கேஸ் எங்கன்னு கேட்கும்போது உங்ககிட்ட பணம் பத்திரமா இருக்குல்ல அப்போ ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்பர் 3 வந்து உங்களுக்கு என்ன சர்வீஸாக இருந்தாலும் க்ளீனிங்காக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க 5 ஸ்டார் க்ளீனிங் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அவன் வந்து அன்றைக்கி அந்த வேனை பார்த்துருப்பான் இல்லையா, அந்த மருமகன் வந்து இதில் தான் சூட்கேஸ் இருக்குன்னு சொல்லும்போது அந்த வேனை பார்த்துருப்பானுங்க அடியாளுங்க. உடனே காதில் கதைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டான் கிட்டே போயிட்டு காதில் கதைக்கிறாங்க. உடனே இந்த டான் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நீங்கள் இப்போ கிளம்புங்க, நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டானை அனுப்பிச்சி வச்சுட்டு அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே நம்பர் 3 கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே நம்பர் 3 கை கொடுக்கும்போது அவனுடைய கையிலே ஆஷை தட்டி விட்டுடுறான். யார் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னு கேள்விப்பட்ட அப்படின்னும் போது, ஆமாம் சார் நானும் உங்களை மாதிரி பெத்த கை தான், இப்போ தான் கொஞ்சம் ஏழ்மையாயிட்டேன்னும் போது அந்த சூட்கேஸ் எங்கடான்னு கேட்டு அடிக்கிறானுங்க இவனை. உடனே இவன் வெளியே வந்து விழுந்துடுறான். அங்கே ஒரு கலவரமே நடக்க போகுது. நம்பர் 3 அடிக்கிறத பார்த்து மீதி இருக்கிறவங்களாம் கேட்குறானுங்க, என்ன ஆச்சுடானு, ஏதோ ஒரு சூட்கேஸை காணுமாப்பா என்ன கேட்குறானுங்க அப்படின்னோடனே இந்த வில்லன் வந்து பார்க்குறாரு, அது சூட்கேஸை காணுமா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. உடனே இங்கே வந்து ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. எப்பட்றா என்னுடைய ஃப்ரெண்டை நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுடைய ஆட்கள் நம்ம பசங்களை அடிக்க, நம்ம பசங்க வில்லன் ஆட்களை பொழந்து கட்ட அப்படின்னு ஒரு ஃபைட்டே நடக்கும். இந்த இடத்துல தான்ப்பா இந்த டான்சிங் ரோசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாடல் வந்து 1986லேயே கொடுத்துக்கிறாங்க. அதாவது இதை வச்சு தான் இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருப்பாங்க சார்பேட்டாவில் டான்சிங் ரோசிக்கு. இப்போ நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். இதுதான் உண்மையான டான்சிங் ரோசி. இதோட இன்ஸ்பிரேஷன் தான் சார்பேட்டா. இவன் தான் என் ஜெராக்ஸ் ஆஃப் தி டான்சிங் ரோசி. அந்த இடத்துலேருந்து வில்லனுடைய இடத்துலேருந்து எப்படியோ நம்ம பசங்க 5 பேரும் தப்பிச்சு வில்லனுடைய வீட்டிலேருந்து தப்பிச்சு அவங்களுடைய வேனில் ஏறுறாங்க. ஏறி தப்பிக்கலான்னு நினைக்கும் போது அந்த எதிர் வில்லன் இருப்பான் இல்லையா, இந்த கேங்ஸ்டருக்கு இன்னொரு எதிர் கேங்ஸ்டர் அந்த பொட்டியை கேட்பான் இல்லையா, ஸோ அவனுடைய கேங் வந்து பொட்டி இவனுங்க கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த கேங்ஸ்டருக்கு முன்னாடி இவனுங்க முந்திக்கிறானுங்க. முந்திட்டு இவனுங்களை கடத்திட்டு இருக்கும்போது டீ கப் பின்னாடி ஓடி வரான். டே என்னை விட்டு எப்படி விட அவங்களுக்கு போக மனசு வந்தது, அங்கே ஒரு ஃப்ரெண்டை தனியாக விட்டு போகிறீங்க, அவன் நிலமை என்னாச்சுன்னு என்னடா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறான், வில்லனுங்க இருக்கானுங்க துப்பாக்கியோட. உடனே டீ கப்பு, சாரி பாஸ் இவனுங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போக பார்க்க துப்பாக்கியை நெத்தியில் வச்சு உள்ளே உக்காடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர் வில்லனுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. சபாஷ், நீங்கள் அந்த செபாஸ்டினை அடிக்கிச்சு இருக்கீங்க, அவன் வீட்லேயே போய் அந்த செபாஸ்டினை நம்சம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொட்டி எங்கே, அந்த பொட்டியை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு 2 லட்சம் தரேன்னு சொல்லும் போது பொட்டி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நம்பர் 1 நான் நாளை காலையில் அந்த பொட்டியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்பர் 1. நான் எப்படி நம்புறது, சரி எங்களை இங்கேருந்து போக விடுங்க, நான் நாளைக்கு காலையில் உங்களை எடுத்துகிட்டு வரேன் உங்கள் பெட்டி அப்படின்னு நம்பர் 1 சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து கோரஸ் பாசிக்கிறானுங்க. உடனே அந்த எதிர்வில்லன் சொல்கிறான், இந்த லேடி என் கூட இருப்பாங்க, நீங்கள் அந்த பொட்டியை கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சார்லியை வந்து பிடிச்சி வச்சுக்கிறான். உடனே இவனுங்க வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. டே நம்பர் 1 நம்மகிட்ட அந்த பெட்டியே கிடையாதுடா, எப்பட்றா வேற ஒரு பெட்டியை வாங்கிட்டு போய் இந்த அந்த பெட்டின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது டீ கப் வந்து பெட்டியை நீட்டுறான். இந்த பெட்டிக்காக தான்டா அவனுங்க வந்தானுங்க. அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க இதையேண்டா சொல்லன்னும் போது எங்கடா என்ன சொல்ல விட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 அதை திறந்து பாருன்னு சொல்கிறாரு டீ கப் கிட்ட. டீ கப்பும் உடனே அதை நம்பர் லாக்லாம் போட்டு எப்படியோ திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா கரன்சி நோட்டாக இருக்குது. உடனே இவனுங்க எல்லாருமே ஆளாளுக்கு 2 கட்டை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறானுங்க. அப்படியே பணத்தை படுத்து வாயை பொழகிறானுங்க. வாயை பொழந்துட்டு பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறானுங்க. அப்போ இந்த நம்பர் 1 மட்டும்தான் அங்கே ஒரு காக்கி கலரில் கவர் இருக்கும், அதை எடுத்து பார்த்தா கள்ள நோட்டு அடிக்கிற மோல்டு இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அது கள்ள நோட்டு, நல்ல நோட்டு கிடையாது, இது யூஸ் ஆகாதுன்னு. உடனே நம்ம லீ வந்து சொல்கிறார், இதை கொடுத்தாதாண்டா சார்லியை காப்பாற்ற முடியும், என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பணத்தை எடுத்து சூகேஸில் வச்சிடறானுங்க. வச்சுட்டு அந்த பொட்டியை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வில்லன் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே பார்த்தா கேங்ஸ்டர் வந்துடுறான். இந்த கேங்ஸ்டர் இந்த எதிர் கேங்ஸ்டர் வந்துடுறான். வந்துட்டு அவனை துரத்திட்டு அவனுங்க ஒரு செவுத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு பேசுகிறானுங்க, டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. அப்போ நம்பர் 1 சொல்கிறாரு, டீ கப்பும் இந்த கார்ட்டூன் மூஞ்சி லீயும் 3 பேரும் சேர்ந்து அந்த கேங்ஸ்டரை இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போய் சமாளிச்சுட்டு இருங்க, அதுக்குள்ளே வந்து நான் போய் போலீஸ் பட்டாளத்தையே கூட்டிகிட்டு வரேன், ஆர்மியை கூட்டிகிட்டு வரேன்னு நம்பர் 1 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ போய் சார்லியை போய் காப்பாற்றுறான்னு சொல்லி சார்லியோடைய அண்ணங்கிட்ட அந்த கள்ள நோட்டு அடிக்கிற மோல்டில் ஒரு மோல்டை வந்து 2 மோல்டு இருக்கும், அதில் ஒரு மோல்டை சார்லியோடைய அண்ணங்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறான். இந்த சூட்கேஸு இன்னொரு மோல்டையும் வந்து இந்த 3 பேரும் வச்சுக்கிறாங்க.
அப்புறம் இந்த 3 பேரும் வந்து அந்த கேங்ஸ்டர் முன்னாடி போயிட்டு சிக்னல் கொடுத்துட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறானுங்க. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அந்த கேங்ஸ்டரையும் அந்த கேங்ஸ்டர் குரூப்பையும் லாக் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்கிறாரு நம்பர் 1. அதுக்குள்ளே நான் வந்து ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு நம்பர் 1 போயிருக்கிறான். அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து இந்த கேங்ஸ்டருடைய ஆட்கள் வந்து நம்ம டீ கப்பை போட்டு பொழந்துடுக்கிறானுங்க. லீ எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கார்ட்டூன் மூஞ்சி லீ இவங்க எல்லாரையும் போட்டு அடித்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. டீ கப்பை ஒருத்தர் ஒரே அடியில் நச்சுன்னு படுக்க வச்சிட்றான். அதுக்கப்புறம் எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து, அதாவது இந்த அரிசி முட்டையை வந்து தூக்கத்துக்காக கொக்கி வச்சுருப்பாங்களே அதை கழுத்தில் வச்சுட்டு அந்த கேங்ஸ்டருடைய சூக்கேஸையை திறந்து பார்க்குறான். பார்த்தா இங்கடா ஒரு மோல்டு தான்டா இருக்குது, இன்னொரு மோல்டு எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அது என்னுடைய பாஸ் கிட்ட இருக்குது, என் பாஸ் கிட்ட நான் அதை கொடுத்துட்டேன், என் பாஸ் இங்கே வந்தாதான் அந்த மோல்டு உனக்கு கிடைக்கும்னு சொல்லும் போது உன் பாஸ் இருக்க இடத்த சொல்லு, எங்கே இருக்கான் உன் பாஸ்ன்னு கேங்ஸ்டர் கேட்குறான். உடனே சொல்லாதடா லீ, சொல்லாத லீ. அப்புறம் டீ கப்பும் லீயும் அந்த கார்ட்டூன் மூஞ்சும் 3 பேரும் ஒரே கோரஸாக பாடுறானுங்க. எங்களுக்காக எங்கள் பாஸ் இங்கே வருவாங்கடா, என் பாஸ் வந்து உங்கள் எல்லாரையுமே தும்சம் பண்ணிவிடுவாங்கடா அப்படின்னு சொல்லும் போது அந்த கேங்ஸ்டரும் சேர்றா உன் பாஸ் இங்கே வரட்டும்டா, வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன், உன் பாஸ் யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லாரையுமே சைலண்ட்டாக அந்த ஃபேக்ட்ரியையே வந்து லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஒளிஞ்சிக்க வச்சிட்றான் அந்த கேங்ஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லா லைட்டும் ஆன் ஆகுது. என்னென்னு பார்த்தா அந்த சார்லியுடைய அண்ணன் வந்து சார்லியை கூப்பிட்றதுக்காக போயிருப்பான் இல்லையா, அந்த ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மோல்டை காமிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து 2 கேங்ஸ்டரையும் ஒரே நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நம்பர் 1 சொல்லியிருப்பார். உடனே இந்த 4 பசங்களும் சார்லியும் சேர்ந்து எங்கள் பாஸ் இவர் தான்டா அப்படின்னு சொல்லும் போது நான் உன் பாஸ் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறான். இவன் 2 பேருக்கும் அப்படியே சண்டையை மூட்டி விடுறாங்க. அதாவது என்னென்னா 2 கேங்ஸ்டருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டு இந்த 2 கேங்ஸ்டருடைய கேங்கும் அப்படியே சண்டை போட்டுக்கிறதுக்காக முன்னாடி வரானுங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ஃபோர்ஸே வருது, ஒரு மிலிட்ரி படையே, அதாவது ஒரு ஆர்மி ஃபோர்ஸே வந்து இவனுங்களை பிடிக்கிறதுக்காக கண்ணாடிக்கின எல்லாம் உடச்சிக்கினே வந்து இந்த ரூம்குள்ளே விழுறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு விஷயத்தையே வந்து ஒரு ட்விஸ்ட்டே வந்து ரிவைல் பண்ணுறாங்க. அதாவது இந்த நம்பர் 1 ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த நம்பர் 1 வேறு யாருமே கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர். அதாவது இவ்வளோ நாள் திருடனாக நடித்து, அதாவது நம்ம எண்ணெய் எறிந்தால் படத்தில் அஜித் வந்து நடித்து அந்த என்கவுண்டர் பண்ணுவார்ல அந்த ரவுடிஸை. ஸோ அந்த மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரியல் திருடங்க கூடயே இருந்து திருட மாதிரி இந்த கேங்ஸ்டர்ஸை பிடிச்சிட்டாரு. உடனே இந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த மோல்டு பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதுதான் எவிடன்ஸ், உங்களை பிடிக்கிறதுக்காக தான்டா இவ்வளோ நாள் நான் அண்டர் கவர்லேயே இருந்தேன்னு சொல்லும் போது அப்போது அந்த நம்பர் 3 வந்து நம்பிக்கை துரோகம், போலீஸை நம்பக்கூடாதுன்னு எதுக்கு தான் சொன்னாங்க, எனக்கு நண்பனே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் லீ வந்து சொல்கிறான் சூப்பர் குட், நீ தான் ஒரு சூப்பர் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் மூஞ்சி வந்து நானும் ஒரு நாள் போலீஸ் ஆகி உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்டான்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து டீ கப் வந்து சூப்பர் ராடே, நான் போலீஸ் இதனால தான் நம்புறதே இல்லை, அதனால தான் நான் இப்போ கூட நான் உன்னை நம்பலடா அப்படின்னு சொல்லிட்டு டீ கப்பும் போயிடுறான். அதுக்கப்புறம் சார்லி வந்து இந்த யூனிஃபார்மில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாச்சியா. அதுக்கப்புறம் டீ கப்பும் சார்லியும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜாக்கி சான் வந்து டீ கப் கிட்ட என்னையா குண்டா வந்துட்டியாயா அப்படின்னு, என்னடா தப்பு பண்ண, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது ஐயர் அஃபிஷியரும் வந்துடுறாரு. வந்துட்டு டீ கப் கிட்ட கையை நீட்டுன்னு சொல்லும் போது ஹேண்ட் கப் ஃபோட தான் கை நீட்ட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கையை நீட்டும் போது இல்லை உன் உள்ளங்கையை காட்டுன்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாரு. அதாவது மாடர்ன் சிட்டிசன்னு பட்டம் கொடுத்து அவருக்கு ரிவார்டும் கொடுக்குறாங்க, 20,000 ரூபா ரிவார்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டீ கப் வந்து சார்லியை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி சானுக்கும் வந்து ஒரு பரிசு மாதிரி கொடுக்குறாங்க. ஜாக்கி சான் கேட்குற ரிவார்டு இல்லையான்னு, நீ ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே ரிவார்டு கிடச்சிரும் யான்னு சொல்லிட்டு இதோடு இந்த கதை இங்கே முடியுது. ஆக்சுவலி இப்போ சொல்லப்போனால் இந்த கதை வந்து இந்த படத்தை வந்து இயர்லி 2K கிட்ஸு 19 கிட்ஸ் கூட பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக இந்த படத்தை பார்க்கணுன்னா என்னோடய டெலகிராம் சேனலில் இந்த படத்துக்கான லிங்க்கை கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.